வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நம்ம சேனல் GiriSonnaSeri டெக் சேனல்ல எக்கச்சக்கமான இயர்ஃபோன்ஸ், அதுவும் ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ வந்திருக்கும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா, 10,000 வரைக்கும் நம்ம ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த ரிவ்யூ எல்லாத்துலேயும் காமனாக வர ஒரு கமெண்ட் என்னன்னா, 1000 ரூபாய்க்கு கம்மியாக இல்லாட்டி பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. சில சமயம் நான் அதுவும் பதில் சொல்லியிருப்பேன், அந்த விலையில் இருக்காதுப்பா, அந்த விலையில் இருந்தால் நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு நம்ம வந்து அதெல்லாம் மாறுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரூக் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்த ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிட் ப்ரோ. ஸோ இந்த ப்ராடக்ட் விலை 999 ருபீஸ், 1000 ரூபாய்க்கு ₹1 கம்மி. பாக்ஸ் பேக்கேஜிங் நார்மலான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங். முன்னாடி ஃபோட்டோ போட்டிருக்காங்க, பின்புறத்தில் பல இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வாசிக்கணும்னா அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வாசிச்சுக்கோங்க. பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூக் ஃபிட் ப்ரோ ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸுடைய சார்ஜிங் கேஸ் 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்தது க்ரீன் கலர். இன்றைக்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்க சட்டை க்ரீன் கலர், வாட்ச் க்ரீன் கலர், பேக்ரவுண்ட் லைட்டு க்ரீன் கலர், எல்லாமே பச்சை நிறமே இருக்குது. ஸோ இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் தவிர இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் உள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு கேபிள், இந்த ப்ரைஸ் செஞ்சு யூஎஸ்பி டைப் சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வாரண்டி கார்டு மற்றும் யூசர் மேனுவல். யூஸ்வலாக எல்லா இயர்ஃபோன்ஸ்லேயும் இந்த எக்ஸ்ட்ரா சைஸில் இயர்பட்ஸ்லாம் கொடுப்பாங்களே, அது எங்கள் ப்ரைஸு கம்மிங்கிறதுனால அதையும் கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினச்சி நானும் தேடிக்கிட்டு பார்த்தேன். அப்புறம் தான் அந்த இயர்பட்ஸை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இந்த இயர்பட்ஸுக்கு வந்து அந்த இயர் டிப்ஸே தேவையில்லாத ஒரு டிசைன், வித்தியாசமான ஒரு டிசைனாக இருந்துச்சு. இயர்பட்ஸ் இல்லாமல் காதுக்குள்ளே எப்படா ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் காதுக்குள்ளே மாட்டிட்டு நானும் மண்டே அங்கிட்ட ஆட்டி பார்க்குறேன், இங்கிட்ட ஆட்டி பார்க்குறேன், எப்படி ஆட்டி பார்த்தாலும் விழுக மாட்டேங்குது. ஸோ இந்த டிசைனுக்கு அவங்க பேர் வச்சிருக்கிறது வந்து டால்ஃபின் டிசைன் அப்படின்னு வச்சுருக்காங்க. காதோடைய உங்கள் சைஸுக்கு ஏற்றாப்புல பெர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் வந்து இதை பண்ணியிருக்கிறதுனால கீழே உழுகாத ஒரு டிசைனாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருடைய காதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ சில பேருடைய காது சைஸ் பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய காதுடைய அமைப்புக்கு ஏற்றாப்புல இந்த இயர்ஃபோன்ஸோடைய ஃபிட்டிங்கும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ லக்கிலி என்னுடைய காதுடைய அமைப்புக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் ஃபிட்டாக இருக்கிறதுனால நான் ஓடினாலும் சரி, நடந்தாலும் சரி, ஒரு குதின்னு குதிச்சாலும் சரி, இந்த இயர்ஃபோன்ஸ் கீழே விழுகவே இல்லை. சரி, இந்த இயர்பட்ஸை பற்றி அப்புறம் பல விவரங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல இந்த சார்ஜிங் கேஸ் பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கலர் வேரியன்ட். நம்மக்கிட்ட வந்து இந்த மிலிட்ரி க்ரீன் கலர் ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ப்ராப்ளி இந்த க்ரீன் கலர் வித்தியாசமாக இருக்கிறதுனால எனக்கு அட்ராக்டிவாக இருக்கான்னு தெரியல, பட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுவும் இந்த ஃபினிஷிங் கையில் பிடிக்கிறது சாட்டின் ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்குது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறப்போ. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி டைப் சிக்கான போட்டு கொடுத்துட்டாங்க. 2000, 3000, நீங்கள் 5000 கூட இன்னும் மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் சார்ஜிங் பண்ணுறப்போ சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு இண்டிகேட்டர், எல்இடி லைட் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இது திறந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் கொடுத்துட்டாங்க. அதையும் தாண்டி இந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ இந்த இயர்ஃபோன்ஸ்லேயும் எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ரெண்டுலேயுமே இயர்ஃபோன்ஸில் இண்டிகேட்டர் இருக்குது. சார்ஜ் ஆகுதா இல்லையா, சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சா அப்படின்னு காட்டுறதுக்கு அதுலேயும் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. எல்இடி மயம் ஊர் அம்மன் கோயில் திருவிழாக்கு இருக்கிற லைட்டு மாதிரி நல்லா ஜகஜோதியா லைட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு 5000 செக்மெண்ட்ல கூட இந்த பேட்டரி இண்டிகேட்டர் எல்இடி லைட்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் அவங்க கொடுத்துருக்கிறது அகைன் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பாக்ஸினுடைய க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் க்ளோசிங்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா எப்படி மூடுமோ அதே மாதிரி லிட் ஓப்பன் ஆகுது, மூடுது. பின்புறத்தில் லிட்டோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்லாம் இருக்குது. ஸோ ஃபினிஷிங்கில் கொஞ்சம் குறையெல்லாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். பட் அகைன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதெல்லாம் பிரச்சனைங்க. மேக்னெட்டிக் லிட்லாம் எனக்கு தேவை கிடையாது. எல்இடி லைட் கொடுத்துருக்க, யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்க, கேஸ் ரொம்ப சிறுசாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, தொடுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அவ்வளோதான் எனக்கு வேணும். சரி, கேஸை தாண்டி இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டால்ஃபின் டிசைனில் கொடுத்துருக்காங்க. முழுக்க பிளாஸ்டிக்கில் பண்ணது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான பிளாஸ்டிக் இயர் டிப்ஸும் தேவையில்லாத ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக இந்த இடம் வந்து உங்கள் காதுக்குள்ளே போகிறதுனால மியூசிக் வந்து காதுக்குள்ளே டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ காதுலேருந்து நீங்கள் எடுத்தோடனே உங்கள் காதுக்கு வேக்ஸ் ஏதாச்சும் ஒட்டிருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் தொடச்சி விட்டுருவீங்க. அவ்வளோதான், ஈஸியாக மெயின்டைன் ஆகும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான நாய்ஸ் சீலிங் கிடைக்காது. இதை காதில் மாட்டிட்டு இருந்தாலுமே நீங்கள் சுற்றி இருக்கிற உங்களுடைய நாய்ஸ் தான் உங்களுக்கு கேட்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து வால்யூம் அதிகப்படுத்தி வச்சு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்க வச்சா காதுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. டிசைன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது.
ஸோ இந்த நாய்ஸ் சீலிங் தவிர எனக்கு இந்த டிசைன்ல வேற எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது. இதை தாண்டி நம்மளுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வச்சு பார்க்குறப்போ இதோடைய சவுண்ட் குவாலிட்டி ஆவரேஜா இருக்கு. ரொம்ப ஒன்றும் சூப்பரான சவுண்ட் குவாலிட்டின்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரைஸ் ரேஞ்ச் 1000 ரூபாய்க்கு கம்மியான ஒரு பிரைஸ் ரேஞ்சில் ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி வர்ற மாதிரி இயர்போன்ஸ் நான் பார்க்கல. அதனால பேஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல திருப்திகரமா இருக்கு. ஒரு நார்மல் ப்ளூடூத் இயர்போன்ஸ்ல நீங்க பேஸ் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு பேஸ் இருக்கு. அதிகமான வால்யூம் வச்சு நீங்க ஃபுல் பேஸ் மோட்ல நீங்க பாட்டு கேட்டாலுமே டாப் வால்யூம்ல பிரியிற மாதிரி எந்த சவுண்டும் கிடையாது. உங்களுக்கு வோக்கல் கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஹை நோட்ஸும் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. இந்த 3 ஃப்ரீக்வன்சிக்கான செப்பரேஷன் ரொம்ப டிஸ்டிங்க்டா இல்ல. இதுல கேமிங் விளையாடுறதுக்கு லோ லேட்டன்சி மோட் அதெல்லாம் கிடையாது. ஸோ கேம் விளையாடலாம், நீங்க நார்மலான கேம் நீங்க விளையாடலாம். ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் பப்ஜி மாதிரியான கேம்லாம் நீங்க விளையாடுங்க அப்படின்னா அந்த லேக் இருக்க தான் செய்யும். ஒரு மூவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, யூடியூப் பார்த்தா எதுல இருந்தாலும் நீங்க படம் பார்த்தாலுமே அந்த லிப் சிங்கிங் இஷ்யூனா அதுல கிடையாது. ஸோ கால்ஸ் நம்ம பேசுறப்போ எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு டெமோ ஒன்று காமிச்சிடுறேன். எப்பயும் போல நம்ம அண்ணாச்சிக்கு ஃபோன் போட்டுருவோம். கேக்குது, ஆனா உள்ள இருந்து பேசுறது கேக்குது. நீங்க பேசுறது எனக்கு ஏதோ உள்ளது பேசுற மாதிரி போன்ல பேசுறீங்களா இல்ல போன்ல பேசுறீங்களா? நான் போன்ல தான். ஓகே, அண்ணாச்சி சொன்ன மாதிரி அதோடைய வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நான் கோயக்குள்ள இருந்து பேசுற மாதிரி அவங்களுக்கு கேட்டுச்சு போல. பட் அவங்க பேசுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி நின்று ஃபோனை விட்டு தள்ளி நின்று பேசுற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. பட் நீங்க கேட்ட அந்த டெஸ்ட் கிளிப்புக்கு அப்புறமா தொடர்ந்து நாங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். பெருசா ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஓகே மன்னிச்சு விட்டுறலாம். இதோடைய கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஜெஸ்டர் கண்ட்ரோல்லாம் கிடையாது. 2 இயர்ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்றதுக்கு கொஞ்சம் அழுத்தம் நீங்க ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ காதில் மாட்டிட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா காதுக்குள்ள அந்த அழுத்தம் டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ப்ளே பாஸ் பண்றதுக்கு சிங்கிள் பிரஸ், ரைட் சைடுல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகும். லெஃப்ட் சைடுல லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகும். அந்த லாங் பிரஸ் டியூரேஷனை இன்னும் அதிகமா நீங்க பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடுல இருந்து ரீடயல் ஆகும். கடைசி நீங்க கால் பண்ண நம்பர் ரீடயல் ஆகும். லெஃப்ட் சைடுல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட்டோ சிரியோ ஓபன் ஆகும். ஸோ இது வந்து ஐபி ரேட்டிங்லாம் கிடையாது. லைட்டா வேர்வை ஏதாச்சும் தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா ஒன்றாயிருது. பட் அதிகமாக நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இதுல வந்து ரொம்ப நேரம் நீங்க காதுல போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு மேல நீங்க காதுல போட்டிருந்தீங்கன்னா ஒரு இரிட்டேஷன் ஃபீலிங் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா டைரக்டா பிளாஸ்டிக் வந்து உங்களுடைய காதுல படுது. எந்த விதமான ரப்பர் ஃபிட்டிங்கும் இல்லாதனால அந்த பிளாஸ்டிக் தான் உங்க காதுல அழுத்திட்டு இருக்கிறதுனால ஒரு ரொம்ப நேரம் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு தெரியலாம். அகைன் அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய காதோடைய அமைப்பு காதோடைய சைஸை பொறுத்து இருக்கு. பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4.5 to 5 hours பேட்டரி இதுல வருது. பேட்டரி இதுல தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல நீங்க போட்டு ஒரு 5 வரைக்கும் நீங்க சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 25 ஒரு 26 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் இதில் கிடைக்கும். பட் இதில் USB Type-C கொடுத்ததுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் சார்ஜிங் போட்டாலே போதும். ஒரு 1 ஹவருக்கு மேலே நீங்கள் பாட்டு கேட்குற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் பண்ணிடலாம். இவ்வளோ அம்சங்களும் இருக்கிற இந்த இயர்ஃபோனுடைய விலை 999 அப்படிங்கிறப்போ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்னுடைய GSS Score இந்த இருக்கு பார்த்துங்க. பட் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா இல்லை வேற ப்ராடக்ட் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரைஸை நீங்கள் ஞாபகம் வச்சு 999 rupees நீங்க கொடுத்து வாங்குனீங்கன்னா என்ன பிரைஸ்க்கு நீங்க கொடுத்தீங்களோ அந்த பிரைஸ்க்கான குவாலிட்டி கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ரியல்மி பட்ஸ் கியூவோ இல்ல ஒரு சோனியினுடைய இயர்ஃபோன்ஸோ நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதெல்லாம் இதை விட விலை கூட. ஸோ என்ன விலை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த விலைக்கு ஏற்றாப்புல குவாலிட்டி லைஃப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்களுடைய பட்ஜெட் 999 rupees இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த விலைக்கு உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது. இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த ப்ராடக்ட்கான கிவ் அவே எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம இந்த லாக்டவுன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி நம்ம ஆரம்பிச்சலாம்னு ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரூக்னுடைய ஃபிட் ப்ரோ ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் ஒரு 3 ப்ராடக்ட் கிவ் அவே நம்ம சேனல்ல விரைவில் அனௌன்ஸ் பண்றேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.